என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? ஏன் பாரதி இவ்வளவு கோவமா இருக்காங்க? அவங்க எப்ப பாஸ் கோவப்படாம இருந்தாங்க? நான் வந்ததுல இருந்தே பாரதியோட கோவத்தை மட்டும் தானே பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க பாஸ். ஆல்ரெடி உங்களை அவங்க புருஷனே இல்லைன்னு சொல்லி கோவமா நடந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல நீங்க அவசரப்படுறத விட வெயிட் பண்றது தான் நல்லது. அதனாலதான் நான் உங்களை இந்த வீட்டிலேயே இருக்க சொல்லியிருக்கேன். பாரதியோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க மாத்த முடியும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு உங்க மேல கோபம் நிறைய இருக்கு. அதை சரி பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அவசரப்பட்டா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எனக்கு பாரதியை பத்தி கொஞ்சம் தெரியும், அதனால தான் சொல்றேன். என்னடா அட்வைஸ் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை ஏன் பாஸ் நான் தப்பா நினைக்க போறேன்? என்ன இந்த வீட்டுல நம்பின ஆளே நீங்க தான். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாரதியோட நான் ஒண்ணு சேர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. இப்ப என்ன, நான் பொறுமையா இருக்கணும்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? நீங்க சொல்லி நான் கேட்காம இருக்க முடியுமா? கண்டிப்பா கேட்கிறேன் பாஸ். பாரதியோட கோவத்துல நியாயம் இருக்கு. அவங்க கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்குவாங்க. சரி, போய் தூங்குங்க. குட் நைட். சரி, எல்லாம் ரெடி. நீங்க குடும்பத்தோட வந்து ஹோமத்துல உட்காந்தீங்கன்னா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துருவாங்க. சாமி, இதோ இந்த 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த பூஜையை நடத்துறேன். இவங்களோட ஒய்ஃப் என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. பூஜையில கலந்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசி அவங்க இந்த ஹோமத்துல உட்கார வைங்களேன். கண்டிப்பா உட்கார வைக்கிறேன். அவங்க உட்கார்ந்து பண்ணாம இதுக்கு எந்த பலனும் கிடையாது. நான் சொல்லிடுறேன். அம்மா, ஒரு நிமிஷமா. பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க குழந்தைங்களோட வந்து ஹோமகுண்ட முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இங்க பாருங்க சாமி, இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த பூஜையை பண்ண சொல்லி யார் உங்களுக்கு காசு கொடுத்தாங்களோ அவங்களே உட்கார வச்சு இந்த பூஜையை பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தமிழ், ஆதித்யா, 2 பேரும் டிஃபன் சாப்பிட்டீங்கல்ல? சரி வாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நம்ம போறோம். பாரதி நில்லு. நீ இந்த பூஜையில கலந்துக்காம எங்கேயும் போக முடியாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? இத பாரு, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உன் வேலையை மட்டும் பாரு. வாங்க. பாரதி, ஒரு நிமிஷம். ஆதி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் ரெடி. கிளம்பலாமா? ஆபீஸ்க்கு தானே, கிளம்பலாம் பாரதி. மித்ராவும் ரெடி ஆயிட்டா 3 பேரும் சேர்ந்து கிளம்பி குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ் கிளம்பலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை ஆதி? நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். சூர்யா ஏற்பாடு பண்ணிருக்கிற பூஜையில கலந்துகிட்டு ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளம்பலாம். ஆதி ப்ளீஸ், நீங்க இவன் சொல்றதெல்லாம் நம்பறத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்ப இந்த பூஜை அது இதுன்னு இவன் சொல்லி பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் நீங்க எதுக்காக சப்போர்ட் பண்றீங்க? பாரதி, வெயிட். இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? கேளுங்க பாஸ், எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? பூஜையில கலந்துக்க சொல்லிதானே கேட்டேன். அதுக்கு முடியாதுன்னு வானத்துக்கும் பூமிக்கு குதிக்கிறாங்க. இருங்க பாஸ். பாரதி, இன்னைக்கு காலையில ஹோமம் நடக்க போற விஷயம் எனக்கு நேரத்தே தெரியும். சூர்யா தான் என்கிட்ட வந்து ஆதித்யாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவனுக்கு ஆயுஷமம் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டாரு. நானும் சரின்னு சொன்னேன். அதுக்கான ஏற்பாட்டை தான் இப்ப பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கட்டும்னு அவர் ஆதித்யாக்காக யோசிச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறப்போ பாஸ், உள்ள வரலாமா? வாங்க. என்ன இன்னும் தூங்கலையா? இனிமேதான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுமே. என்ன ஹெல்ப்? அது இதுன்னு கேட்டுக்கிட்டு சும்மா கேளுங்க. ஆதித்யாக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமே. ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ என்னோட பையன் சார். ஆதித்யாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்
ஒரு அப்பாவா ஒரு விஷயம் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஆக்சுவலி நீங்க இப்படி யோசிக்கிறதே நல்ல விஷயம் தான். சரி, என்ன பண்ணணும் சொல்லுங்க. நாளை காலையில ஆதித்யாவோட உடம்புல இருக்க பிரச்சனை சரியாகணும்னு ஆயுஷ் ஹோமம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஹோமத்துல கலந்துக்கணும். நான் சொன்னா பாரதி கண்டிப்பா கேட்க மாட்டான். ஆனா நீங்க பேசினீங்கன்னா அவளை இந்த ஹோமத்துல கலந்துக்க வைக்கலாம். இவ்வளவுதானே? அதுக்கே இவ்வளவு தயங்குறீங்க? சரி, நாங்க எல்லாருமே ஆக்சுவலி பாரதிக்கு நல்லது நடக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. பட் குழந்தைங்களுக்காக நானும் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனா அதுக்காக எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டா என்ன அது? குழந்தைக்காக வாழணும்னு முடிவெடுக்கிறது எப்பவுமே தப்பா போகாது. நீங்க ஆதித்யாக்காக இதை பண்ணணும்னு நினைக்கிறப்போ கண்டிப்பா நான் பாரதியை இந்த பூஜையில கலந்துக்க வைக்கிறேன். போதுமா? தேங்க்ஸ் பாஸ், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க தான். அவங்களோட சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சரியா இல்லாதப்போ சுயநலமா சில விஷயங்களை பண்றப்பதான் தப்பா போயிடுது. இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரும் கிடையாது. அதே மாதிரிதான் சரி தப்புன்னு எதுவுமே இல்லை. எனக்கு சரின்னு தெரியற விஷயம் உங்களுக்கு தப்பா இருக்கும், அவ்வளவுதான். சரி, நீங்க போய் ஏற்பாடு பண்ணுங்க. பாரதி கண்டிப்பா வருவாங்க. ஆதி ப்ளீஸ், உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல.